மதிப்பிற்குரிய எங்கள் தலைவர் ரங்கநாதன் அவர்களே, ஒரு மாதத்துக்கு முன்னால் கடுமையான மழை பெஞ்சிச்சு. காலையில் 6 மணிக்கு நானும் ரமேஷ் சார் எழுந்திரிச்சு எங்கள் ஸ்பாட்டுக்கு போனோம். 5:45 தலைவர் அங்கே வந்துட்டாங்க. வந்து என்ன நான் பண்ணணும், இன்றைக்கி ஜேசிபி வர வச்சேன் கார்த்தி, இமீடியட்டாக எல்லாத்தையும் நான் பண்ணிடுறேன்னு 5:45 தலைவர் லுங்கியோடு நின்று ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. தலைவரை மறக்க முடியாது என்றைக்குமே. எங்கள் சங்கத்தின் செயல்பாடுகள் நிறையா இருக்குது. ஆனால் தலைவர் முதலே சொல்லிட்டாங்க, கார்த்தியை சீக்கிரமாக முடிச்சிருன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ஏரியாவில் உள்ள இபி ஒயர் நிறைய எடுத்து கட்டியிருக்கோம். அப்புறம் ரோடுகள் ஸ்பான்சர்ஷிப் நிறையா மூலியமாக போச்சு, நிறையா பள்ளங்கள் நிரப்பியிருக்கோம். அப்புறம் பர்டிகுலராக இந்த கிரவுண்டு மீனா சுந்தரம் மேடம் மூலியமாக 2.5 lakhs ஸ்பெண்ட் பண்ணி இந்த கிரவுண்டை அருமையாக மாற்றிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் பற்றாக்குறையை சமாளிக்க நீர்த்தேக்க தொட்டி அமைக்க பஞ்சாயத்து தலைவருக்கு கோரிக்கை கொடுத்துருக்கோம். தலைவர் கன்ஃபார்மாக பண்ணிடுவாங்க. ரேஷன் கடை புதிதாக அமைக்கிறதுக்கும் சார்ட்டை கேட்டிருக்கோம். அப்புறம் 200 அடி சந்திப்பில் ஸ்பீட் பிரேக்கர், அப்புறம் டிராஃபிக் போலீஸ்லாம் லெட்டர் கொடுத்துருக்கோம். இது மாதிரி சங்கத்தில் நிறையா பண்ணியிருக்கோம். ஸோ இன்னமும் நிறையா இருக்குது. பட் தலைவர்னால நாங்கள் இதெல்லாம் எல்லாத்தையும் சொல்ல முடியல. லாஸ்ட்டாக ஒன்லைன் சொல்லி முடிச்சிருக்கேன். நம்ம ஐயா ராமகிருஷ்ணன் சார் சொன்னார், பருப்பு இல்லாமல் சாம்பார் இல்லை அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நம்ம அசோசியேஷன் மெம்பர்ஸ் இல்லாமல் அசோசியேஷனும் இல்லை, இந்த பிளே கிரவுண்ட் எதுவுமே இல்லை. அதனால் இங்கு வந்துள்ள அனைவருக்கும் சரி, கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் ஒரு கல்வினி இல்லாத உறவும் சலியாத மனமும் அன்புகளாத மனைவியும் தவறாத சந்தானமும் மாறாத வார்த்தையும் கடைகள் வாராத கொலையும் தொலையாத நிதியமும் கோராத போரும் ஒரு துன்பம் இல்லாத வாழும் ஒரு தேவின் பார்த்தது அன்பும் உதவிப்புரிய தொன்றோடு கூட்டு கண்ட அலையாறு அருகில் மாய்ந்த தங்கையே ஆதி கடவுளின் வாழ்வே அமுதீஸ்வர உபாகம் அகலாத சுகவாணி அருளாமி அபிராமியே என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.